ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி பண்ண போகிறேன். இது மைக்ரோவேவில் ஃபிஷ் கறி பண்ணலாம். இதுக்கு வவ்வால் மீன் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4 பல், கொஞ்சம் பெரிய பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோதாங்க. இதுக்கு இதை நம்ம மசாலா அரைச்சிக்கணும். இதோட நம்ம 2 மிளகாய் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல மீனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் இது மாதிரி சால்ட் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டேன் நான். நீங்கள் மைக்ரோவேவ் சேஃப் பவுல் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் போட்டுக்கலாம். என்னென்ன தேவையோ மீனுக்கு குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதை ஒரு இப்படி எண்ணெயில் இது போல் கலக்கி விட்டுடுங்க. கூடவே 2 தக்காளி நான் போட்டுக்கிறேன். இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். இதை நான் மைக்ரோவேவில் ஒரு ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு கலக்கிட்டு திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். இப்போ நான் மைக்ரோவேவில் வச்சுட்டேன். 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி எல்லாம் கூட நல்லா மசிஞ்சிருச்சு. 4 மினிட்ஸில் மசாலா எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நீங்கள் இதுலேயே ஃபிஷ் போட்டு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றி ஒரு கலக்கிடுறேன். நீங்கள் அந்த மசாலையே கூட ஃபிஷ்ஷை போட்டு எடுத்துக்கலாம். பட் எனக்கு குழம்பு மாதிரி வேணும். இப்போ இதை நான் 1 மினிட் தான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா வந்துருச்சு கிரேவி. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நான் 4 மினிட்ஸ் உள்ளே வைக்கிறேன். அதை வெந்துட்ட பின்னாடி நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃபிஷ் வெந்துடுச்சு. 4 மினிட்ஸ் நமக்கு போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஊற்றிட போகிறேன். இதை ஒரு கலக்கிடுறேன்.
ரொம்ப வந்து ஜென்டிலாக கலக்கிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் வச்சு ஃபைனலாக எடுத்துடுறேன். சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை வந்து 2 மினிட்ஸ் ஃபைனலாக வந்து வச்சு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம 2 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துகிற போகிறோம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கொஞ்சம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மைக்ரோவேவில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் நமக்கு ஆச்சு. இப்போ 10 மினிட்ஸில் நீங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். எந்த மீனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வேகிறதுக்கு 4 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்மெல்லு, நல்லா வந்து உங்களுக்கு வாசனை சூப்பராக தூக்குது. நம்ம கடாயில் செஞ்சால் கூட இவ்வளோ வாசனை வந்து நமக்கு இருக்காது. இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.